ஐஆர்எஃப் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ வந்து டெய்லி 5 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்எஃப். ஸோ வந்து என்ன சொல்கிறது இந்த ஊரை ப்ரோ, எப்படி ப்ரோ ஏன் சொல்லு ப்ரோ? ஹைதராபாத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஹைதராபாத்துக்கு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தெரியுது. மேப்பு கூகுள் மேப் நான் பார்த்துட்டு தான் வர்றேன். பட் ஏதோ தெலுங்குல எழுதிருக்கு, ஒன்றும் தெரியல ப்ரோ. தெலுங்கு இல்லை ப்ரோ, கன்னடா ப்ரோ. கன்னடா எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆமாம், தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாமே ஒரே மாதிரி தான் எழுத்து மாதிரி தான் இருக்குது. என்னென்னு வந்து தெரியலைங்க. ஸோ வந்து ஆனால் கன்னடா பெங்களூர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் போகிறாங்க. ஹைதராபாத் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 555 கரெக்டாக வருதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் கிளம்பிடுவோம். ஸோ ஐஆர்எஃப் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோதனை ஒன்று பண்ணிடுச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோப்ரோ மைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகலைங்க. இப்போ ஹைதராபாத் தான் போய் வாங்கணும். பட் வந்து இடையில எங்கேயாவது கிடச்சா வாங்கிடுவோங்க, கண்டிப்பாக வாங்கிடுவோம். அதை வச்சா வந்து விளாகே பண்ண முடியும். காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 3ங்க, டே 2. ஆனால் ஸோ வந்து வீடியோஸ் பார்த்துட்டு தெரியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க அப்படியே மோட்டோ விளாக் பண்ணிடலாம். ஐஆர்எஃப் சாரி, இன்றைக்கி வர்ற விளாக் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து இறங்கிங்க. ஸோ வந்து ஆந்திரா பார்டரில் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடவே ஆரம்பித்தோங்க. ஸோ எவ்வளோ அப்படின்றத வந்து கடைசி எண்டில் சொல்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐஆர்எஃப் விளாகை. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து இறையும். கோச்சுக்காதீங்க. சாரி. ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ரவி ஐஆர்எஃப் வந்து இன்ஸ்டா 360 வச்சு வந்து ஓப்பனிங் நம்ம ஐஆர்எஃப்ட தான் வந்து காமிக்கணும். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்கா? ஆனால் சேஃப்டியாக இருக்கா என்னன்னு தெரில. இன்னும் மேலே தூக்கிட்டோம்னா பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இதை வச்சு தாங்க காஷ்மீர் போயிட்டு விளாக் போடணும். ஒரு பயம் தாங்க. என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து கீழே எல்லாம் விழுந்துடக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி தான் மைண்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஏன்னா கிஃப்ட் வந்தது, ஆனால் திருப்பி கொடுத்துருவோங்க. அதாங்க பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க ஐஆர்எஃப் கிளம்பலாம். இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஹைதராபாத் ஒரு 550 கிலோமீட்டர் நீங்கள் போட்டிருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500 பார்த்தீங்கன்னா வந்து 600-650 வந்துருங்க. சரி வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா மிரர்லாம் வந்து இது பண்ணியாச்சு. என்ன ரிவர்ஸ் வர மாட்டேங்குது? வந்துருச்சுங்க. எடுக்க வேண்டியதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டி இன்ஜின் வந்து கொஞ்சம் கூலாகணும்லங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப்லாம் வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. அதாங்க மெயினான விஷயமே. ப்ரோ எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஹைதராபாத் போனோன்னே பெங்களூரில் வச்சுட்டு வந்துட்டேன்னு ஹைதராபாத் போனோன்னே பெங்களூரில் கேமரா வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு எதுவும் இது பண்ணாமா ப்ரோ? நான் எல்லாம் எடுத்துக்கிட்டே ஃபஸ்ட் பார்க்கணும். செக் பண்ணிட்டீங்களா? ப்ரோ அதுதான் ப்ரோ மறக்கணும். மறக்க வேண்டியது அதுதான் ப்ரோ. அதை ஞாபகப்படுத்துறீங்க. அதெல்லாம் மறந்துருங்க. மறக்க வேண்டியது பில்லாம் பே பண்ணக்கூடாது. விஆர் தப்பு. சும்மா தாங்க யாரும் சொன்னேன். மோட்டோ விளாக் வந்து செட்டப் இது கரெக்டாக இருக்கான்னு தெரில. சரி வாங்க யார் அப்படியே வந்து வண்டி ஓட்ட பேசலாங்க. சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டா 360 மாட்டிட்டு ஓட்டுறதும் ஒரு தனி ஒரு ஃபீல் தாங்க, வேற மாதிரி இருக்குங்க. ப்ரோ வாங்க போகலாம். ப்ரோ சார்ஜர்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? ஸ்லோவாவா ப்ரோ? ஸ்லோன்றது என் வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாது ப்ரோ. அகையோ என்னது தண்டி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. இந்த பள்ளத்தில் விட்டு சறுக்கிட்டு விழுந்தோம்னா டாப் பாக்ஸ் மறுகை ஆயிரும். ஃபோன்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோன்லாம் டைட்டாக இருக்குது. ஓகே வாங்க மூவ் பண்ணலாம். அண்ட் வந்து காலைல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு எடுத்துக்கலைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து காலைல சாப்பிடல. இப்போ இன்ஸ்டா 360 என்னங்க இது இடத்துல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. பட் இது வச்சுட்டு ஓட்டினோம்னாலும் பயங்கரமாக இருக்குங்க. அதெல்லாம் எப்போங்க நம்ம வாங்குறது? ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனால் நான் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா 360 பயப்படாமல் கொடுத்துட்டாங்க அண்ணே ஒருத்தர். வேற மாதிரிங்க. டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தது. எப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுதாங்க. ஏன்னா முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தாங்க ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஐஆர்எஃப் என் லைஃப் ஸ்டோரிலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. யாராமே இப்படிப்பட்ட ஆள் இன்னும் வேலைக்கு போகாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் ஐஆர்எஃப். மை லைஃப் ஸ்டோரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். காலைல பார்த்தீங்கன்னா வந்து 700 பெட்ரோல் போட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கோடி இறங்கிடுச்சு. எதுக்கு தான் இறங்குது என்னன்னே தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களை வேற காணுங்க ஐஆர்எஃப்.
வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு வந்து ஹைதராபாத்துக்குலாம் கூட்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் வந்து தூங்க வச்சிடணும். டேய் வாழ்க்கையோட. ஆனால் அந்த பசங்களாம் ரொம்ப பாவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து லடாக் ரைடு போயிட்டு இருக்கோம். அப்பா வேற மாதிரிங்க. அந்த பையனோட லைஃப் ஸ்டோரிலாம் கேட்டப்பலாம் எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் பசங்கங்க. ஸோ நான் 500 கிலோமீட்டர் பழகுன வரைக்கும் நல்ல பசங்க, இன்னும் வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் பழகுனா தானே தெரியும் எப்படி என்னன்றது. இது என்ன தோட்டானே தெரில, பட் இந்த ஊருக்குள்ள நிறையா இருக்குங்க. திராட்சையா இல்லை என்ன ஒன்றுமே எனக்கு தெரில. வர வர முன்னாடி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன், வர வர மக்கா ஆகிட்டாங்க. இது ரோஜாப்பூ, முன்னாடி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் நிறையா தெரியும். இப்போ என்னடா அண்ணா ஒன்றுமே தெரியலைங்க, மக்கா ஆகிட்டாங்க ஐஆர்எஃப். என்ன பண்ணுறது, கூமுட்டையாக ஆகிட்டேங்க நான். பட் பரவாயில்ல, ஒரு லைட்டாக ஒரு த்ராட்டில் கொடுத்து வீலிங். ஐயோ சொல்ல மறந்துட்டேங்க ஐஆர்எஃப். நேற்று பெங்களூர் ரூட்டுக்குள்ளே முக்கியமாக அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெங்களூரை பற்றி பேசுறதுக்கு தாங்க. என்னடா டே ஊராடா அது, பார்க்குற இடம்லாம் செவரில் வந்து சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருக்கீங்கடா சிவப்பு கலரில். அப்படிதான்டா இருக்கு, உண்மையாலுமே அப்படிதான்டா இருக்கு உங்க ஊருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பண்ணுறானுங்க. தீயவண்டியை பார்த்தோம்னா என்னமோ அவங்கதான் கிஃப்ட்டுங்கிற மாதிரியும், நம்மளாம் வந்து சும்மா சுப்பன்ற மாதிரி பண்ணுறானுங்க. எனக்கா கடுப்பாயிருச்சு. ஏன்டா அவன் ஊருக்குள்ள அவன் தான்டா ஆடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து மைண்டு வந்து ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. நிப்பாட்டுறாரு போலீஸ்காரர், நிப்பாட்டுறாரு. அவங்க அங்கிட்டு இருக்க அந்த பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைக்கிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. டே 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 நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம், ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக வந்துட்டோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ டோலிஸ்லாம் வந்து தாண்டா அழகின்ற மாதிரி போயிட்டு இருக்காளு. ஐயோ தமிழ்நாட்டு பிள்ளைங்க கேரளா பிள்ளையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாளுன்னு தெரில. மேக்கப்பே போடாமல் அழகாக இருக்கிற பிள்ளைன்னா அது வந்து தமிழ்நாட்டு பிள்ளைய தாங்க. ஓ நான் வந்து ஐஸ்லாம் வைக்கல, சும்மா சொல்கிறேங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டு பொண்ணு தாங்க பிடிக்கும். எங்கே வேணுங்களை இன்னும் காணும். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 2723 இருக்குங்க. இதில் வந்து 500 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்னு காமிக்குது. ஐயோ எப்படா நான் போகிறது, இங்கே எப்படா நான் போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மைண்டுக்குள்ளே. போனோடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துடணுங்க ஐஆர்எஃப். ஒன்லி சூப்பர் பைக் தான் அங்கிட்டு இங்கிட்டும் பறந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. எதுக்குன்னு தான் தெரில. எதுக்காண்டி இப்போ நான் சூப்பர் பைக்கை பற்றி பேசினேன்னா ஐஆர்எஃப், நம்ம ஊர் வண்டி நம்ம ஊரில் வந்து நம்ம பசங்க ஓட்டியிருந்தாங்கன்னா ஆர்வத்தோட போய் பார்ப்பேன். இங்கிட்டு இருக்கவனுங்க ஐயோ டே நான் தான் வண்டி வச்சுருந்துருக்க மாதிரியும் த்ராட்டில் கேட்டேன், த்ராட்டில் பண்ணுறதுக்கே வண்டி தர மாட்டுறானுங்க. எனக்கெல்லாம் வந்து எப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. டே ஏன்டா கேட்டோம், அதுவும் இங்கிலீஷில் வேற கேட்டேன்னா. நம்ம வேற இங்கிலீஷில் கொஞ்சம் அறகுறை, இங்கிலீஷில் வேற கேட்டோமா, அவனுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில புரியலையான்னு தெரில. ஆனால் வந்து அவனுக்கு புரிஞ்சிச்சு, பட் என்ன அவன் வந்து தரமாட்டேன்ட்டான். அதான் ஒரு இது. த்ராட்டில் தான் கேட்டேன். இங்கிருங்க இப்படின்றதுலாம் என்ன ஆக போகுது, இங்கிருங்க இப்படின்றதுலாம் என்னங்க ஆக போகுது, எதுவுமே ஆக போகிறது இல்லை. 1 லிட்டர் பெட்ரோல் போகுதா, 1 லிட்டர் பெட்ரோல் போனாலும் சரி நான் போட்டு தரட்டா, ஒரு த்ராட்டில் மட்டும் குடுறா. நான் கேட்டிருந்துருக்க கூடாதுங்க ஐஆர்எஃப். அதுதான் என் மேலே உள்ள மிஸ்டேக்காகவே இருந்திருக்கு. கேட்டிருந்துருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே கர்நாடகா வந்து வரவே மாட்டேங்க. எனக்கு பிடிக்காத ஊராயிருச்சுங்க ஐஆர்எஃப் கர்நாடகா. ப்ரோ கர்நாடகா எப்படி ப்ரோ? ஹைதராபாத் 210 காமிங்க. சாரிங்க ஐஆர்எஃப். அடுத்த வாட்டி கர்நாடகா வர சொன்னா வருவியா? என்ன ப்ரோ சிரிக்கிற? மூஞ்சி பேச்சுல தெரிஞ்சிருக்கும், ஒரு மூஞ்சி ரியாக்ஷன்லேயே சொல்லிட்டாருங்க ஐஆர்எஃப். நான் ஐயோ வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே ஐஆர்எஃப், இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 510 கிலோமீட்டர் இருக்கு. 150 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓட்டுவோம். ஓட்டிட்டு நம்ம போயிட்டு ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு, ஃபோனுக்கெல்லாம் வந்து சார்ஜே இல்லை, ஃபோனுக்கு சார்ஜை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு. சார்ஜை போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்கே ஒரு என்ன இடம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் விளாக்ல சொல்கிறேங்க. பட் இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகாது, ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம விளாக் வருங்க. கண்டிப்பாக பாருங்க, டெய்லி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபண்ணுமே எல்லாம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வர வீடியோவில் ஃபுல் ஃபன்னோட வரீங்க ஐஆர்எஃப். இப்போ வந்து இது 8 ஆஃப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விளாக ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஐஆர்எஃப். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சாரி நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாங்க ஐஆர்எஃப். டீ குடிச்சுறேங்க போயிட்டு ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட. இன்னும் காலையில் வந்து சாப்பிட கூட இல்லைங்க, சாப்பிடாம தான் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் கண்ணுக்கு குளிரா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கண்ணுக்கு குளிரா காமிச்சிடாலும் பார்த்தா முடியலையே. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பட் பரவாயில்ல, போராடிட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போம்ல ஐஆர்எஃப். ஸோ அதை வந்து பார்க்கலாங்க எப்படின்னு.